ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். हमारे प्रभु यीशु मसीह के नाम से आप सबको मैं बधाई देता हूं। ஆன்லைன் மூலமாய் நடக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவும் அதிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். ऑनलाइन के द्वारा जो चलने वाली सभा को और इस सभा के द्वारा जो मैं प्रभु का प्रचार करने के लिए भी प्रभु ने मेरे लिए एक मौका दिया, इसके लिए मैं प्रभु को धन्यवाद देता हूं। ஒவ்வொரு முறையும் நான் வேதத்தை திறக்கும் போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வரும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் சொல்லி. और हर समय जब मैं बाइबल को खोलता हूं उस समय में एक वचन मिलता है और वो ये है, जब जब हम पिता परमेश्वर के पुत्र कहलाने से कितनी बढ़िया और मनोहर बात है बोलकर हम पढ़ते हैं। பல்வேறு இடங்களிலிருந்து நாம் இந்த நிகழ்ச்சியிலே இணைகிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு 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 ஒருமனப்பாடு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். हम कई भिन्न भिन्न जहाज से हम लोग इस जूम के द्वारा हम इकट्ठा होते हैं, पर इसमें एक मनोहर बात यह है, हम सब प्रभु यीशु मसीह के लहू के द्वारा और हमारे लिए धोकर हमें शुद्ध किए गए हैं। அதற்கு ஈடு இணை அதுக்கு மிகையாக எதையும் சொல்ல முடியாது. और प्रभु यीशु मसीह के लहू की तुलना और किसी बातों को हम नहीं बता सकते। இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். इस प्रकार की मीटिंग के आयोजित करने वाले हमारे भाई बहनों के लिए मैं बहुत बहुत आभारी हूं, धन्यवाद देता हूं। நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. हम मिट नहीं गए हैं, वो परमेश्वर की कृपा और करुणा का फल है। நமக்கு அருமையான மிஷனரிகளை, பங்காளர்களை, உறவினர்களை, நண்பர்களை, அறிமுகமான பலரை நாம் இழந்திருக்கிறோம். और हमारे लिए प्रिय हमारे जो पार्टनर लोग हैं, मिशनरी लोग हैं और भी हमारे करीब रिश्तेदार लोगों को हम खोए हुए हैं। அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு ஜீவனை தந்து நம்ம இந்த பூமியிலே உயிரோடு கூட வைத்திருக்கிறார். उसके बीच में हमारे लिए परमेश्वर ने बड़ी दया से उन्होंने जीवन दान देकर इस संसार में रखा है। ஆகையினாலே நாம் எப்பொழுதும் ஆண்டவரே எதற்காக என்னை இந்த பூமியிலே நீர் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் என்னிலே நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நாம் அவருக்காக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். इसलिए परमेश्वर से हम यही प्रार्थना करना चाहिए, हे प्रभु आप किस उद्देश्य के लिए संसार में हमें रखा है, उस एक के साथ हमें जीवन जीना चाहिए। இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசுவதற்காக தேவ சமூகத்திலே இருந்தபோது ஆண்டவர் என்னுடைய மனதிலே கொண்டு வந்த வேத வசனம் பிலிப்பியர் 4:4 நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வசனம். பிலிப்பியர் 4:4 जब इस समय में आज के दिन में आप लोगों के बीच में बातचीत करने के लिए जब मैं प्रभु के चरणों में बैठते समय में एक प्रसिद्ध पद है, हम सब पढ़े हैं फिलिपियों 4:4 का, जो प्रभु में सदा आनंदित रहो। கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். प्रभु में सदा आनंदित रहो, मैं फिर से कहता हूं आनंदित रहो। சந்தோஷமா இருப்பது சாத்தியமா இருந்தாலும் கூட எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. प्रभु में आनंदित रहना तो संभव है अगर यदि हो सकता है, पर हमेशा और आनंदित रहना बहुत कठिन है। ஆனால் வேதம் தேவன் நம்மை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க நம்மை அழைத்திருக்கிறார். पर परमेश्वर ने हमें हमेशा परमेश्वर में आनंदित रहने के लिए, वो भी हमेशा आनंदित रहने के लिए हमें बुलाया गया। நமக்கு நன்றாய் தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதிய நிருபங்களில் ஒன்றுதான் இந்த பிலிப்பிய நிருபம். प्रेरित पौलुस जब कैद में होकर लिखी हुई पत्रियों में से एक है ये फिलिपियों की पत्री। சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து உள்ளே இருக்கிறவர்களை பார்த்துதான் பொதுவாக இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், கவலைப்படாதுங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பவுல் சிறைச்சாலைக்கு உள்ளே இருந்து வெளியே இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார்,
நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்களேன்னு சொல்லி. अक्सर हम इस बात को कब हम इस्तेमाल करते हैं जब कैद के जो कैद से बाहर रहकर और बंदीगृह से बाहर रहकर बंदीगृह के अंदर रहने वाले लोगों से इस शब्द को इस्तेमाल करते हैं, पर प्रेरित पौलुस जो अंदर रहते हुए बाहर रहने वाले लोगों के लिए इस शब्द को इस्तेमाल करता है. மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம்ங்கிற வார்த்தை 14 முறைக்கு மேல் இந்த பிலிப்பிய நிருபத்திலே வருகிறது. और खुश या आनंदित ये शब्द लगभग 14 बार इस किताब में पाया जाता है. பொதுவாக களிப்பு அல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி என்றாலே இன்றைக்கு அது ஒரு களியாட்டங்களை நினைவுபடுத்தும் சொல்லாக மாறி இருக்கிறது. आज के दिन में आनंद या खुशी और जो मनोहर ये है, इस बात को आज के दिन में ऐसे मजाक में या खुशी में ले लेते हैं. நான் சொல்வதை நன்றாய் கவனியுங்கள். जो मैं कह रहा हूं आप थोड़ा ध्यान से सुनिए. Happiness depends on happening, but God gives us joy. அதாவது நடப்பவை சந்தோஷம் மகிழ்ச்சி ரெண்டையும் பிரித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சந்தோஷம் என்பது நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை நிகழ்வுகளை சார்ந்தது. ஆனால் ஆண்டவர் நமக்கு தருவதோ மகிழ்ச்சி. और जो खुशी है जो हमारे चारों तरफ जो परिस्थिति है उसके द्वारा खुशी मिलती है, पर आनंद है जो परमेश्वर के द्वारा दिए जाने वाली चीज है. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். யோவான் 14:27. इसी बातों को ही प्रभु यीशु मसीह ने कहा था, मैं अपनी शांति को ही मैं तुम्हारे लिए देता हूं. यूहन्ना का 14:7. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. और यूहन्ना 14 का 27वां पद, मैं तुम्हें शांति दिया जाता हूं, अपनी शांति तुम्हें देता हूं, जैसे संसार देता है मैं तुम्हें नहीं देता. तुम्हारा मन व्याकुल ना हो और ना डरे. இதை இன்னும் நான் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் எளிமையாய் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி அல்லது சமாதானம் என்பதெல்லாம் ஒருவேளை நாம் ஒரு கடற்கரைக்கு போகும்போது அந்த கடலிலே கடலுடைய மேல்பரப்பிலே கடல் அலைகள் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதனுடைய அடிப்பகுதியிலே பாட்டம் ஆஃப் த சீ அங்க ஒரு அமைதி இருக்கும். जो परमेश्वर देने वाली शांति और खुशी ये है, जैसे मान के चलिए हम यह समुद्र के किनारे जाते हैं और समुद्र को देखें, ऊपर तो क्या है बड़ी बड़ी जो 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 लहरें उठती है, पर लहर तो ऊपर उठता है, पर समुद्र के अंदर में एक शांत पूर्वक जहां जो पानी शांति से रहता है, वो है परमेश्वर हमारे लिए देने वाली एक शांति और खुशी. இதைதான் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு தருகிறார். இது நம்மை சுற்றி நடப்பதனால் அல்ல, நம்பிக்கையினால் ஏற்படக்கூடிய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. इसी बातों को ही हमारे परमेश्वर हमारे लिए देता है. ये खुशी और आनंद जो हमारे परिस्थिति हमारे चारों तरफ की स्थिति के द्वारा उत्पन्न होने वाली नहीं है, पर परमेश्वर के ओर से देने वाले एक आनंद और खुशी है. தேவன் நமக்கு ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் அந்த மகிழ்ச்சியை காத்துக்கொள்ளுகிற தேவன் தருகிற சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் காத்துக்கொள்ளுகிற பொறுப்பும் நமக்கு உண்டு. अगर यदि परमेश्वर हमें खुशी और आनंद देता है और उस खुशी और आनंद को बनाए रखना हमारी बड़ी जिम्मेदारी है. ஓகே, ஆகையினாலே இந்த மாலை வேளையிலே கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது எப்படி என்பதை குறித்து நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். सो इसलिए इस संध्या के समय में प्रभु में कैसे आनंदित रहना, उसी प्रकार की बातों को कुछ बातों को मैं बताना चाहता हूं. பிலிப்பிய நிருபம் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது எப்படி என்பதை குறித்து நமக்கு போதிக்கிறது. फिलिपियों के पत्री प्रभु में कैसे आनंदित रहना है उन बातों को हमें समझाता है. முதலாவது 5 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். आज के दिन में 5 बातों को मैं आपके सामने रखना चाहता हूं. முதலாவது
குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். पहली बात है லக்கை நோக்கி முன்னேறுதல் அல்லது லக்கை நோக்கி நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். लक्ष्य के ओर बढ़ते ही रहना, அதாவது progressing towards the goal, லக்கை நோக்கி முன்னேறுதல். लक्ष्य के ओर बढ़ते ही रहना. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை நான் வாசிக்கிறேன். फिलिपियों 3 पत्री 12 से 15 पद तक मैं पढ़ता हूं. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ये मतलब नहीं है कि मैं पा चुका हूं या सिद्ध हो चुका हूं, पर उस पदार्थ को पकड़ने के लिए दौड़ा चला जाता हूं जिसके लिए मसीह यीशु मुझे पकड़ा था. हे भाइयों, मेरे भावना ये नहीं है कि मैं पकड़ चुका हूं, परंतु केवल ये है एक काम करता हूं कि जो बातें पीछे रह गई हैं भूलकर आगे की बातों के ओर बढ़ता हुआ निशाने के ओर दौड़ा चला जाता हूं ताकि वह इनाम पाऊं जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु में ऊपर बुलाया है. हम में से जितने सिद्ध है यही विचार रखें, और यदि किसी बात में तुम्हारे और ही विचार हो तो परमेश्वर उसे भी तुम पर प्रकट कर देगा. ஓகே, இந்த முதலாவது குறிப்பிலே நான் இங்கே சொல்ல விரும்புகிற காரியம் நன்றாய் கவனமாய் கவனியுங்கள். ஆண்டவர் நம்மை கிருபையாய் ரட்சித்து ஒரு இயக்கத்திலே நம்மை இணைக்கிறார். இது தற்செயலாய் நடப்பதல்ல. ஒருவேளை நாம் அப்படி நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்தாலும் கூட நம்மை இந்த இயக்கத்திலே இறைத்திருப்பதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. मेरे प्रियो, इस बात को मैं थोड़ा समझाना चाहता हूं, अच्छी तरह ध्यान से सुनिएगा. परमेश्वर ने हम सबको उद्धार किया है, उद्धार करके इस आशीषों मिशन में जोड़ा है. ये आशीषों मिशन में जोड़ना ये एक घटना नहीं है, ये परमेश्वर की योजना है. उसी प्रकार ही उन्होंने हम सबको इस संस्था में जोड़ा है. நாம் ஒரு இயக்கத்திலே இணைந்து தேவனுடைய பணியை செய்து கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் அடைய வேண்டிய ஒரு இலக்கை தேவன் நிர்ணயிக்கிறார். भले ही हम इस संस्था में जुड़कर हम सेवा कर रहे हैं, पर फिर भी हर एक व्यक्ति को व्यक्तिगत रूप से एक लक्ष्य को प्रभु तैयार करके निशाना बना के रखा है. தொடர்ந்து இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டோடைய பணியை செய்ய வேண்டும் என்பதே ஆண்டோடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. जब तक इस संसार में हम जिए तब तक परमेश्वर की उस लक्ष्य की उस सेवा को करना ही परमेश्वर की इच्छा है. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் தொடர்ந்து கர்த்தருக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். दूसरे शब्दों में कहें तो हम प्रभु के लिए लगातार दौड़ते जाना चाहिए. இதுல ஒரு வார்த்தையை நன்றாக கவனியுங்கள், அவாய்ட் செட்டில்மெண்ட் மென்டாலிட்டி. தமிழிலே எனக்கு சரியா தெரியவில்லை. அவாய்ட் செட்டில்மெண்ட் மென்டாலிட்டி. इसको एक बात को मैं बताना चाहता हूं, एक ही जगह में रुकना नहीं चाहिए. அதாவது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், போதும் ஏதோ நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. उसी जगह में हम रुकना नहीं चाहिए. எங்கே நாம் உட்கார்ந்து விடுகிறோமோ அங்கிருந்து உட்கார்ந்தால் அது பின்னோக்கி நம்மை நடத்தி விடும், அல்லது பின்மாற்றத்துக்கு நேராக கூட நம்மை நடத்தி விடும். ஸ்டாக்னேஷன் லீட்ஸ் டு बैकस्लाइडिंग. अगर यदि एक जगह में हम रुक जाते हैं, वो आगे ना बढ़ते हुए हमें पीछे खींच लेगा. इसलिए हमें एक जगह में रुकना नहीं चाहिए. நாம் ஆண்டவருக்கு நமக்கு பிரச்சனை இல்லை என்பதல்ல அதனுடைய பொருள். பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், இடர்பாடுகள் மத்தியிலே நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் நாம்
ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். इसका मतलब ये नहीं है हमारे लिए समस्या नहीं है, पर समस्या तो है, पर हम वहां रुके ना होते हुए हम आगे बढ़ते जाना चाहिए। ஆனால் பிசாசானவன் பல நேரங்களிலே நம்மை முடக்கி விடுவதற்கு முயற்சிக்கிறான். पर शैतान ये करता है, हमें हमें उसी जगह में रोकने के लिए कोशिश करता है। இங்கேதான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 2 காரியங்களே அவர் சொல்லுகிறார். सो इसलिए 13 पद में पौलुस ये कहता है, हे भाइयों, मेरी भावना ये नहीं है कि मैं पकड़ चुका हूं, परंतु केवल यह है, एक काम करता हूं कि जो बातें पीछे रह गई है उनको भूलकर आगे की बातों के ओर बढ़ता हुआ मैं आगे चले जाता हूं। பவுல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்ததனுடைய ஒரு சீக்கிரட் இங்க இருக்கு, ரகசியம். அதை அவர் சரியாய் தெரிந்து வைத்திருந்தார். அவர் அதை சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இதுதான் அவருடைய அந்த 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 ரகசியம். और पौलुस का एक रहस्य की बात यहाँ छुपी हुई है, वो ये कहता है, जो बीती बातों को भूलकर आगे की बातों को पकड़ते हुए मैं चला जाता हूं, दौड़ा चला जाता हूं। इसका मतलब रुके नहीं है, दौड़ते रहता है। இந்த பின்னானவைகளை மறத்தல் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஊழிய பாதையிலே ஒருவேளை நாம் முழு நேர ஊழியத்தில் இருக்கலாம், இல்லது நாம் பகுதி நேர ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே கசப்பான அனுபவங்கள் நாம் சந்திக்க நேரிடும். अगर यदि हम सेवा करते हैं, जो हमारे जो यहाँ पे पौलुस कहता है, जो बीती हुई बातें जो क्या है, अगर हो सकता है हम सेवा में कई प्रकार की कड़वाहट की बातें, जो निराशा की बातें, असफलता की बातें हमारे जीवन में हो सकता है। அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு மனசோர்வை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு சலிப்பை கொண்டு வந்து விடுகிறது. நாம் என்ன செய்து என்ன, நம்ம யார் பாராட்டுறாங்க, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தானே சொல்றாங்க, குறை சொல்றாங்க, குற்றப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் சந்திக்கும் போது நமக்குள்ளே ஒரு சலிப்புண்டாகி, மனசோர்வு உண்டாகி, சில நேரங்களிலே பிசாசு அதை ஆயுதமாய் பயன்படுத்தி நம்மை முடக்கி விடுகிறான். कई बार हम इस चीजों का हम सामना करते हैं, मैं तो कर रहा हूं, करने के बाद भी मुझे कोई तो उत्साहित नहीं करता है, मैं कितना भी अच्छा करूं तो भी तो मेरे लिए शिकायत करते हैं, या कोई उस प्रकार की विपरीत बातों को तो कहते हैं। इस प्रकार हम सोचकर अपनी एक जगह पे हम रुक जाते हैं। शैतान उसी प्रकार एक निराशपन को हमारे अंदर लाकर हमें एक ही जगह पे रोक देता है। நான் இதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். जब मैं यहाँ पे बात करता हूँ, उस समय में आप लोगों से विनती करता हूँ, आप अपने आप को सोच कर देखिए। ஏதோ அப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் ஏற்கனவே எந்தோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததாய் கூட இருக்கலாம். அது ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு நபரோடு கூட உள்ள ஒரு உறவில் ஏற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அதை திருப்ப திருப்ப பிசாசு உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களுக்குள்ளே ஒரு சோர்வை கொண்டு வந்திருக்கிறான் அல்லவா, அது உங்களுக்குள்ளே இருக்கிறதான உற்சாகத்தை, ஆர்வத்தை மட்டுப்படுத்தி உங்களுக்குள்ளே சோர்வை கொண்டு வந்து விடுகிறது. और हो सकता है ऐसी कुछ कड़वी बातें हैं जो बीते दिनों में हुई होगी, या किसी भाई के साथ, या किसी संबंध का, या कोई यदि मनमुटाव की बात हो सकती है, पर कई दिनों के पहले हुआ होगा। उन बातों को शैतान आपको याद दिलाकर आपको निराशपन में डालकर आपको वहीं रोक देगा। ஆகையினால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி. ஏன்னா அவர் ஞாபகத்துல வைக்கணும்னு சொன்னா எத்தனையோ காரியங்களும் அவர் சொல்ல முடியும், ஆனா அதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு சொல்றாரு. इसलिए पौलुस कहता है, जो बातें बीती है, बीती रही हुई बातें, इसका मतलब मैं उन बातों को भूल कर, उसको तो याद कर सकते हैं, कई सारी बातें हैं, पर उसको भूल कर आगे की ओर कहता है। और தேவ மனிதன் இப்படியாய் சொன்னார், சாதனைகளையும் வேதனைகளையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து மறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி. और एक प्रभु के दास इस प्रकार कहा है, दुख और सुख बातों को हमारे जीवन में हमेशा भूलते रहना चाहिए। அதற்கு பதிலாய் அவர் என்ன சொல்லுகிறார், நான் முன்னானவைகளை நாடுகிறேன். तो पौलुस ये कहता है, उसके बदले जो आगे की बातों के ओर बढ़ता हुआ। அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன?
எனக்கு इसका मतलब நேற்று क्या வரை है? என்ன நடந்து நேற்று வரை நடந்தது அதல்ல, அதை பற்றி அல்ல. நாளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு முன்பாய் செய்ய வேண்டிய வேலை என்ன, அதுதான், அதை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன். அதை நான் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாள் செய்ய வேண்டியதா இருக்கலாம், ஒரு வாரத்திலே செய்ய வேண்டியதா இருக்கலாம், ஒரு மாதத்திலே செய்ய வேண்டியதா இருக்கலாம். கர்த்தர் எனக்கு முன்பாய் கொண்டு வருகிற அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் சொல்லுகிறேன். So इसका मतलब पौलुस ये कहता है, कल जो कुछ हुआ था उसको याद करते हुए, उसको सोचते हुए नहीं, जो आने वाले कल में क्या होना है, क्या करना है, अगर एक दिन का हो सकता है, एक हफ्ता का हो सकता है, उसके बारे में सोचे, उसके बारे में मैं चिंता करूं, उसके ओर मैं आगे बढ़ूं बोलकर पौलुस कहता है. அருமையான ஒரு வேத வசனம் உண்டு. பிரசங்கி 9:10 இருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். सबुपदेशक 9:10 में ये कहता है, जो कुछ हमारे हाथों में जो सामने पड़ता है उसको पूरे बल के साथ करो. அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? इसका मतलब ஆண்டவர் ये है, நாம் செய்யும்படி நமக்கு முன்பாய் கொண்டு வருகிற எதுவா இருந்தாலும், எந்த வேலையா இருக்கட்டும், அதுல நம்மை முழுமையாய் நம்மை அதிலே ஈடுபடுத்திக் கொள்வோம். जो कुछ काम परमेश्वर हमारे हाथों में दिया है, हमारे सामने लाता है, उस काम में पूरे तन मन के साथ हम मिलजुल कर उसको करना चाहिए. சந்திப்பு ஊழியமா இருக்கலாம், கிராம ஊழியமா இருக்கலாம், ஜெபக்குழுவை நடத்துவதா இருக்கலாம், எதுவுமே ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டதா இருக்கிறது. எல்லாமே ஆத்துமாதாய பணியோடு தொடர்புடையது. अगर यदि कोई किसी का घर में मिलने का काम हो, या सुसमाचार के कार्य हो, या तो गांव की सेवकाई हो, जो कोई भी सेवकाई हो, परमेश्वर के सामने एक बहुमूल्य है, परमेश्वर के राज के विस्तार का काम है. ஃபுல் இன்வால்வ்மெண்ட் அப்படின்னு சொன்னா அதை பற்றி அதற்காக நான் ஜெபிப்பது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பணித்தளத்திலே இருக்கலாம், அல்லது இங்கே நீங்கள் பட்டணத்திலே இருக்கலாம், இங்கேயே ஒரு சந்திப்பு ஊழியத்துக்கு போறதா இருந்தால் அதற்காகவே நாம் முதலாவது ஜெபித்து, அந்த வீட்டிலே நாம் போகும்போது அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டு அதை குறித்து சிந்தித்து நாம் அதை செயல்படுவது. ஜெபித்தல், சிந்தித்தல், திட்டமிடுதல், செயல்படுதல், இதெல்லாம் இணைந்த ஒன்றைதான் முழுமையான ஈடுபாடு என்று சொல்லுங்க. और एक सेवा में हम पूरा शामिल होने का मतलब ये है, जहां यदि हम किसी से मिलने जाते हैं या किसी को प्रचार करने जाते हैं, और उसके पहले हम उसके लिए प्रार्थना करना और उसके लिए तैयारी करना और उसके लिए अपना योजना बनाना, फिर उसके बाद उस कार्य को करना. इसी प्रकार एक छोटा काम भी हो, इसी प्रकार करते हैं, तभी तो हम पूरा उसमें शामिल हो जाते हैं. பவுலுடைய அந்த பயணத்தை பற்றி நான் படிக்கும்போது அந்த 3 பயணத்திலேயும் அவர் சென்ற தூரம் 8575 கிலோமீட்டர் பிரயாண தூரம். और जब प्रेरित पौलुस 3 मिशनरी यात्राएं की है, और जब मैं उस यात्रा को मैं अध्ययन कर रहा था, और उस समय में 8575 किलोमीटर दूर उन्होंने यात्रा की है. இந்த 3 பயணத்திலேயும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 விதத்திலே அவர் பயணப்பட்டிருக்கிறார். ஒன்று தரைவழி பயணம், இன்னொன்று கப்பல் பயணம், கடல்வழி பயணம். और ये 3 मिशनरी यात्रा को 2 प्रकार उन्होंने यात्रा किया था. एक पैदल यात्रा है और दूसरा है समुद्र के द्वारा. இந்த தரைவழி பயணம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு இருந்த வாகனங்கள், ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கழுதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அத சாமானியமா, அதாவது ஓரளவு வசதியானவங்க கழுதையில போவாங்க. இனி நல்ல விஐபிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க ரதத்துல போவாங்க. எத்தியோப்பிய மந்திரி நமக்கு நல்ல நினைவு வரும். அது மாதிரி இருந்தது. மூன்றாவது ஒரு கேட்டகரி நடந்து போறது, நடைபயணம். और उस समय में क्या जो उपस्थित था जो यात्रा करने के लिए, पहले क्या है, जो थोड़ा कुछ यदि अच्छा धनवान है, तो यदि उनके पास थोड़ा कुछ संपत्ति है, वो लोग गधे को इस्तेमाल करते हैं. और या तो फिर यदि अच्छे से अच्छे धनवान व्यक्ति है, वो लोग रथों को याद करते हैं. जो फिलिपी मंत्री, उन्होंने रथ को या जो इस्तेमाल किया. तीसरा कैटेगरी के लोग है जो पैदल जाते थे. இதிலே பவுல் அந்த 3வது கேட்டகரி.
அவருக்கு கிடைத்தது நடைபயணம் தான். और जो தன்னுடைய உடைமைகளை எல்லாம் தோளிலே சுமந்து கொண்டு அவர் போய்கொண்டே இருப்பார். और पौलुस अब कहते हैं, पौलुस तो वो तीसरे कैटेगरी के व्यक्ति हैं जो ज्यादातर अपनी धन संपत्ति को जो कुछ है वो अपने जोला को लेके पैदल जाया करते थे. நீங்க கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க, எவ்வளவு கடினமான ஒரு பாதையா. சரி, அப்படியே இன்னொரு பட்டணத்துக்கு போய் சேர்ந்தாலும் கூட அங்க உடனே அவருக்கு வரவேற்பு கொடுக்கல. அங்க பாத்தீங்கன்னா அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. அந்த காயம் ஆறுறதுக்குள்ளார அடுத்த பட்டணத்துக்கு போவார். आप सोच के देखिएगा, अगर यदि उस प्रकार उन्होंने पैदल यात्रा करके जाते हैं, एक जगह में जाएंगे तो वहां पे उनको मार के ना भगा देते, जब उस घाव भरने के पहले ही और दूसरे जो शहर में वो चले जाता है. சரி, கப்பல் பயணம் தான் என்ன, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி சொகுசு கப்பல் எல்லாம் அன்னைக்கு கிடையாது. अगर यदि जहाज की आवाज जो समुद्र के जहाज में यात्रा करना है तो आज के दिन में जितना सुविधाजनक जहाज थी उसी प्रकार उस दिन में नहीं था. சரக்கு கப்பல் தான் உண்டு அன்னைக்கு. उस समय में सिर्फ जो पूरा जो लगेज को ले जाने वाली जहाज ही थी. நமக்கு ட்ரெயின்ல போகும்போது அப்பர் பெர்த், மிடில் பெர்த், லோயர் பெர்த் அப்படி எல்லாம் அங்க கிடையாது. अगर यदि हम ट्रेन में जाते हैं, अपर बर्थ 3 सीट रहती है, बीच में है जो बीच में है और अपर है, उसी प्रकार पर उस समय में तो ऐसा नहीं था. எங்கேயாவது ஒரு மூலையிலே அந்த சரக்குகளோடு கூட அவருடைய உடைமைகளையும் வைத்து விட்டு படுத்துக் கொள்ளவே. और उस समय ऐसा था जो जहाज में पूरी बोरियों को ले जाते थे, उस समय में कहीं ना कहीं उस सामान के बीच में वो बैठ जाना चाहिए, वैसे ही चलाया करते थे. எப்போது காற்று சாதகமாக வீசுமோ அப்போதுதான் அங்கிருந்து புறப்படும். அது ஒரு வாரமா இருக்கலாம், 2 வாரமா இருக்கலாம், ஒரு மாதம் கூட ஆகலாம். அது வரைக்கும் அங்கதான் இருக்கும். जब वो जहाज जाने का सकारात्मक की स्थिति वहां बनेगी तब तक वो वहां रुके रहेगी, या हो सकता है 1 दिन 2 दिन या हफ्ता भर भी है ना एक ही जगह में रुके रहेगी, तब तक वहां पे इंतजार करना पड़ेगा. அதுல கப்பல் சேதம் எல்லாம் வர்றதை நம்ம படிச்சிருக்கிறோம். இனி காற்று வேற மாதிரி வீசுச்சுன்னு சொன்னா வேற தீவுக்கு போக வேண்டிய இருக்கும். और उस समय में हम जहां दूसरी दिशा में यदि हवा चली है तो जहाज तो दूसरी द्वीप में चली जाती है. उस प्रकार की सकारात्मक के ना होने से घटनाएं होती है, हम जब पढ़ते हैं. அருமையானவர்களே, இத கொஞ்சம் நீங்க, நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப சில நேரங்கள்ல ஊழியத்துக்காக இங்கும் அங்கும் அலையும் போது ஒரு ஒரு மாதிரி ஒரு சோர்வு வரும். அந்த நேரங்கள்ல தான் இப்ப பவுலுடைய பயணங்கள் ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். அந்த நாட்கள்ல எந்த வசதியும் இல்லாத நாட்கள்லயே கூட அவர் எவ்வளவாய் பிரயாசப்பட்டாருன்னு சொல்லி. मेरे प्रियो, जब हम लोग भी है ना सेवा में इधर उधर जाते हैं, मैं भी जब सेवा के लिए इधर उधर जाते समय में थक जाते हैं, उस समय में उसकी उस यात्रा को मैं याद करता हूँ, जब कितनी कठिनाइयों को वो लेकर वो आगे बढ़ता था, उसी को याद करते हुए मैं आगे बढ़ते हैं. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், நான் அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன் இருக்கு இல்லையா? इसलिए पौलुस कई जगह में मैं कहता है, मैं बहुत प्रयास किया हूं, बहुत यात्रा किया हूं. அப்போ முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால அவர் இதை எழுதி சொல்றார், நம்ம தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையோட இருக்கணும். और जो इसलिए वो पौलुस कहता है, हमारे लिए जो निशाना है, लक्ष्य है, उस लक्ष्य में चलते रहना चाहिए. इसलिए पौलुस कहता है, जो कोई व्यक्ति जो परमेश्वर में और जो अच्छे विचार के हैं, जो वो हमेशा इसको करते रहें. அப்படி இருக்கும்போது நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க முடியும். उस प्रकार करने से हम प्रभु में आनंदित रहेंगे. ஓகே, இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பிலிப்பியர் நிருபத்திலே கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7. और दूसरी बातें हैं प्रभु में कैसे आनंदित रहना. दूसरी बातें हैं फिलिपियों 4 अध्याय का 6 और 7वां पद. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
किसी भी बात की चिंता मत करो, परंतु हर एक बातों में तुम्हारे निवेदन, प्रार्थना और विनती के द्वारा धन्यवाद के साथ परमेश्वर के सम्मुख उपस्थित किए जाएं। तब परमेश्वर की शांति जो सारी समय से परे है, तुम्हारा हृदय और तुम्हारे विचारों को मसीह यीशु में सुरक्षित रखेगी। நாம் ஆண்டவருக்காக இந்த பூமியிலே வாழும் போதா இருந்தாலும் சரி, பணி செய்யும் போதா இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். इस संसार में हम परमेश्वर के लिए सेवा करें या परमेश्वर के लिए जीना चाहें, तो भी कई सारी समस्याओं को हम लोग सामना करना पड़ता है। பிரச்சனைகள் வரும்போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, மனதிலே குழப்பங்கள் ஏற்படுகிறது. இரண்டாவது, உள்ளத்தில் கவலை ஏற்படுகிறது. और जब समस्या आने से हमारे जीवन में दो बातें होती है, एक है हमारे मन में गड़बड़ी पैदा हो जाती है और दूसरा है हमारे लिए दुख पैदा करता है। நாம் சமாதானத்தை இல்லது மகிழ்ச்சியை நாம் இழந்து தவிக்கிறோம். और आनंद को और होकर हम तड़पना में पड़ना पड़ता है। சில நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு உடனடியாய் நாம் விரும்புகிற பதிலை தருகிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் விரும்புகிற பதிலோ அற்புதங்களோ நடைபெறுவதில்லை. कई बार हम जब प्रभु से प्रार्थना करते हैं, जो हम चाहते हैं वो हमारे लिए कभी मिलता है, कभी तो हम जितना भी प्रार्थना करें पर हमारी प्रार्थना को उत्तर नहीं मिलता है। ஆனால் தேவ சமூகத்துக்கு நாம் போகும்போது ஆண்டவர் நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத அவருடைய சமாதானத்தை நம்முடைய மனதிலே ரெண்டு இடங்களை சொல்றாரு பாருங்க. அதுல என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, பைபிள்ல நான் படிக்கும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். जब हम परमेश्वर के सम्मुख में जाते हैं, प्रार्थना करते हैं, तब 7वां पद में कहता है, परमेश्वर की शांति और सारे समझ से परे है, तुम्हारा हृदय और तुम्हारे विचारों को प्रभु यीशु मसीह में सुरक्षित रखेगा। இந்த தேவ சமாதானம் அப்படி என்றால் என்ன? இந்த தேவ சமாதானத்தை நாம் எப்படி தேவ சமூகத்திலே பெறுகிறோம் என்பது முக்கியமான காரியம். ये परमेश्वर की शांति का मतलब क्या है, वो परमेश्वर की शांति को हम कैसे प्राप्त करते हैं, ये एक बहुत बड़ी बात है। நாம் பிரச்சனைகளினாலே நெருக்கப்படும் போது, தடுமாறும் போது உடனே ஆண்டவருடைய சமூகத்துல போய் நாம் கதறுகிறோம். தேவன் இரண்டு விதங்களிலே இந்த தேவ சமாதானத்தை நமக்கு கொண்டு வருகிறார். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று அவருடைய திருவார்த்தை. जब समस्या में पड़ जाते हैं, उस समय में परमेश्वर के पास जाकर हम विलाप करते हैं, रोते हैं, उस समय में दो रास्ताओं में हमारे लिए परमेश्वर अपनी शांति को प्रकट करता है। एक परमेश्वर के जो वचन है और दूसरा है पवित्र आत्मा के द्वारा। பிரச்சனைகள் உடனடியாய் நம்மை விட்டு நீங்கி விடாட்டாலும் கூட நாம் தடுமாறாதபடி, நிலையுலைந்து போகாதபடி, நங்கூரம் போட்டு எப்படி புயலின் போது கப்பல் நிலைநிறுத்தப்படுகிறதோ அதை போல தேவ சமாதானத்தால் நம்மை அவர் காக்கிறார். और जैसे हम समस्या में पड़ जाते हैं, परमेश्वर की उपस्थिति में चले जाते हैं, उस समय में भले ही हमारी समस्या दूर ना होते हुए, पर हम जब डगमगा जाते हैं, उस डगमगाने की स्थिति में हमें स्थिर करता है परमेश्वर। ஆகையினால்தான் சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், சங்கீதம் 119:92, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். सो इसलिए भजन संगीता और जो भजनकार कहता है 119 का 92 का पद, 119 का 92, एक मिनट, சங்கீதம் 119:92, 92 का पद, यदि मैं तेरी व्यवस्था से सुखी ना होता तो मैं दुख के साथ नष्ट हो जाता। இதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அதாவது தேவ சமூகத்திலே போகும்போது அப்படி என்ன நடக்குது, நான் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், ஜெபம் பண்ணியாச்சு பிரதர், ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா சொல்லுவோம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முதலாவது அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம நிரப்புகிறார். ஏதோ ஒரு வசனம், அது அந்த 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 வசனம் நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா புத்துணர்வையும் நமக்கு சமாதானத்தை நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது.
जब समस्या हो जाते हैं, समस्या के समय में जब हम परमेश्वर के पास जाकर प्रार्थना करते हैं, उस समय में या हो सकता है एक शब्द या कोई परमेश्वर का वचन या कोई चीजें जो परमेश्वर की बातें हमें क्या कर देता है, उत्साहित कर देता है, हमें खुशी में बदल देता है, हमें उस परिस्थिति से हमें स्थिर कर देता है। நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுல் ஆண்டவரிடத்திலே கேட்டதை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக நம்ம எல்லாருக்கும் தெரியுமல்ல, 2 கொரிந்தியர் 12 அவன் ஒரு முள்ளை பற்றி அங்கே சொல்லுகிறார். உடலுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை. और जो प्रेरित पौलुस जो उन्होंने मांगा वो तो नहीं दिया गया है, और कुरिन्थियों में हम पढ़ते हैं उनके लिए एक कांटे को जो परमेश्वर ने पौलुस के लिए दिया गया है। 2 கொரிந்தியர் 12 दूसरा कुरिन्थियों 12 अध्याय 8-9 கவனியுங்கள். 8 और 9 पद, 7 से 9 पद तक. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன்னு சொல்றேன். அதாவது ஆங்கிலத்துல ப்ளீடன் இருக்கு, கெஞ்சி நான் கூத்தாடி பார்த்தேன்றார். 7वें पद में इसलिए कहता है कि मैं प्रकाशनों के बहुतायत से फूल न जाऊं, मेरे शरीर में एक कांटा चुभाया गया, अर्थात शैतान का एक दूत मुझे घूसे मारे ताकि मैं फूल न जाऊं। इसके विषय में मैंने प्रभु से 3 बार विनती की। यहाँ पे अंग्रेज में कहता है जो मैंने भीख मांगा था, 3 बार मैंने भीख मांगा था, पर उसको मुझसे दूर नहीं किया है बोलकर यहाँ पे पढ़ते हैं। சரி, அவரு எப்படி கேட்டிருப்பார், ஆண்டவரே முள்ளை பற்றி முள் நமக்கு கால தச்சுன்னு சொன்னா அது எப்படி உருத்தோம்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே இது ரொம்ப இடைஞ்சல், ரொம்ப எனக்கு ஊழியத்துக்கு இடைஞ்சலா இருக்கான் ஆண்டவரே, இத பையன் எடுத்து போட்டுரும், இந்த பிரச்சனையை நீக்கி போட்டுரும், ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி பார்த்திருப்பான். இன்னும் நான் நல்லா ஊழியம் செய்வேன் அப்படித்தானே சொல்லியிருப்பான் இல்லையா? पौलुस ऐसा उन्होंने प्रार्थना किया होगा, हे प्रभु ये कांटा मेरे लिए बहुत दुख देता है, कृपया इस कांटे को हटा दीजिए, मैं और भी अच्छा सेवा करूंगा, और भी अच्छा दौड़ूंगा, कृपया इसको अलग कर दीजिए बोल। इसी प्रकार उन्होंने प्रभु से विनती और निवेदन किया होगा। ஒருவேளை நான் இதை சொல்லும் போது நீங்க கூட பல நேரங்கள்ல பல காரியத்துக்கு சில நேரங்கள்ல உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கும், பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க, ஆனா இங்க கேட்டதுக்கான பதில ஆண்டவர் உடனே தரல அல்லது உடனடியா ஒரு அற்புதத்தை செய்யல. ஆனா பவுலுக்கு என்ன செய்தார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொன்னார். और हम भी है ना उसी प्रकार के समय में हम लोग करते होंगे, इस प्रकार मैंने प्रार्थना किया या नहीं हुआ, या समस्या दूर हो जाना चाहिए था, हम लोग प्रार्थना किए होंगे पर उस प्रकार वो नहीं हुआ होगा। पर उसके बदले प्रेरित पौलुस के लिए परमेश्वर कहता है 9वां पद में, मेरा अनुग्रह तेरे लिए बहुत है। இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் அப்படின்னு சொன்னா, அதாவது அவர் திடீர்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, சில நேரங்கள்ல அவன் தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், பல நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு தாங்கும் கிருபையை தருகின்றார். और यहाँ पे एक रुचिदायक बात ये है, कई बार हमारे प्रार्थनाओं को उत्तर देता है, पर कई बार उसको सहने की शक्ति देता है। சில நேரங்களிலே எனக்கு தனிப்பட்ட முறையிலே எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், और मेरे लिए भी है ना व्यक्तिगत रूप से जो शारीरिक कमजोरी मेरे लिए पाया जाता है। நான் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன், ஆனா எனக்கு முழுவதுமா அதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லை. और मैं कई बार उस बात के लिए मैं प्रार्थना किया था, पर कभी भी उससे पूरा छुटकारा तो नहीं मिला। அது எனக்கு பிரசங்க ஊழியத்துக்கு ரொம்ப ஒரு இடையூறா இருந்துட்டே இருக்கு. सो वो कमजोरी मेरे लिए प्रचार की सेवा में एक बहुत बड़ा रुकावट के रूप में पाया जाता है। ஆனா தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் என்னை பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி, எந்த பலவீனம் இல்லாதது போல என்னை பயன்படுத்துகின்றார். அதான் உண்மை.
जब मैं परमेश्वर की उपस्थिति में आ जाता हूँ, उस समय में परमेश्वर मुझे बल देकर, शक्ति देकर, ऐसा लगता है मेरे लिए कोई जो कमजोरी नहीं है, ऐसा लगता है मेरे लिए कोई ऐसा कोई कमी नहीं है, ऐसा परमेश्वर मुझे उत्साहित कर देता है। ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது தேவன் அவருடைய பிரசன்னத்தால், அவருடைய சமாதானத்தால் நம்மை காக்கிறார். இது நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே பிரச்சனைகள் வரும்போது போய் உடனே பிரச்சனை தீரவில்லையே என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. மாறாக தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு, அல்லது தேவ சமாதானத்தை நமக்குள்ளே ஆண்டவர் தந்து நம்மை அவர் காத்துக் கொள்கின்றார். जब हम समस्या में पड़ जाते हैं, उस समय में हम परमेश्वर की उपस्थिति में जाकर परमेश्वर से हम प्रार्थना करते हैं। उस समय में भले ही वो समस्या पूरा और अलग ना हो, पर उस समय में परमेश्वर अपने उपस्थिति को हमारे लिए देकर हमें दृढ़ कर देता है। மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலானன்னு சொன்னா அவருக்கு மற்றவங்களால விளங்கிட முடியாது. இவ்வளவு பிரச்சனை இருந்தப்புறம் அவங்க இருக்கிறாங்களே, வர்றாங்களே, செய்யறாங்களே, போறாங்களே. அருமையானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற தேவ சமாதானத்தை, தேவ ஆவியானவர் தருகிற அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை மற்றவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. और दूसरों को, जब आप लोगों को देखने वालों को तो समझ में नहीं आएगा, इसलिए तो प्रेरित पौलुस कहता है वो समझ से परे हैं, तो दूसरे लोग जो समझ नहीं पाएंगे, पर उस प्रकार की समझ को, उस प्रकार की शांति और जो अनुग्रह को परमेश्वर हमारे लिए देकर हमें दृढ़ करता है। இரண்டாவது, தேவ சமூகத்திலே நாம் இளைப்பாறுகிறவர்களா இருக்க வேண்டும், இளைப்பாறுதலை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. और दूसरी बात यह है, परमेश्वर की उपस्थिति में विश्राम की तलाशना, यानी जो परमेश्वर का वचन कहता है, जो कोई परमेश्वर को बाट जोगते हैं उसके हृदय में शांति से भर जाते हैं। மூன்றாவது, நாம் கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். 4, 10 முதல் 13 வரை. और तीसरी बातों को हम अध्ययन करेंगे, फिलिपियों की पत्री 4 अध्याय का 10 से और 13 पद तक। நான் வாசிக்கிறேன். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனவளர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவு விடவும் போதிக்கப்பட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. मैं प्रभु में बहुत आनंदित हूं कि अब इतने ही दिनों के बाद तुम्हारी चिंता मेरे विषय में फिर जागृत हुई है। निश्चय तुम्हें आरंभ में ही इसका विचार था, पर तुम्हें अवसर ना मिला। यह नहीं है कि मैं अपनी घटी के कारण ये कहता हूं, क्योंकि मैंने ये सीखा है कि जिस दशा में हूं उसी में संतोष करूं। मैं दीन होना भी जानता हूं और बढ़ना भी जानता हूं। हर एक बात और सब दशाओं में मैंने तृप्त होना, भूखा रहना, बढ़ना, घटना सीखा है। जो मुझे सामर्थ देता है उसमें सब कुछ कर सकता हूं। மூன்றாவது காரியம், மனரம்யமாய் வாழ கற்றுக்கொள்ளுதல். और तीसरी बात learning to live a contented life. और तीसरी बातें है संतुष्टि के साथ जीना सीखना। இதனுடைய பின்னணியை கூட சொல்லுகிறேன். ரோம சிறைச்சாலையில் இருந்த பவுலுக்கு பிலிப்பிய திருச்சபையார் எப்பாபிராதியத்தின் மூலமாக பொருளுதவி செய்ததை அவர் இங்கே பொருளாதார உதவியை செய்கிறார்கள். அதற்கு பிறகு எப்பாபிராதியத்தின் கையிலே இந்த கடிதத்தை, இந்த பிலிப்பிய நிருபத்தை அவர் கொடுத்து விடுகிறார். அதான் என்னுடைய பின்னணி. और जो फिलिपी कलीसिया के लोग जब प्रेरित पौलुस बंदीगृह में था, एपिफ्रात के द्वारा उनके लिए आर्थिक सहायता करते थे। जब आर्थिक सहायता उनके हाथों में देते थे और उसको मदद करने के बाद इस फिलिपी पत्री को प्रेरित पौलुस बंदीगृह में से लिखकर उनके हाथों में देकर फिलिपियों को पहुंचाता है।
மனரம்யம் என்பது அருமையானவர்களே மிக மிக முக்கியமானது. மனரம்யம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஊழியத்திலேயும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். परमेश्वर की सेवा में संतुष्टि रहना एक बहुत बड़ी सीखने वाली बातें हैं. பவுல் என்ன சொல்லுகிறார், இது ஒரு நாளையில எனக்கு கிடைச்சுன்னு சொல்லல, நான் இதை கற்றுக்கொண்டேன் போதிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். पौलुस ये नहीं कहता है मैं एक ही दिन में मैं पा चुका हूं, पर इसको मैं सीखा हूं, मैं इसमें बढ़ रहा हूं, इसमें सीखते जा रहा हूं बोलकर वो कहता है. பவுல் ஒரு முறை இல்ல, பல முறை இப்படிப்பட்ட குறைவுகளிலே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இதே அதிகாரத்திலே 16வது வசனத்திலே கூட பாருங்கள், அங்கேயும் அவர் சொல்லுகிறார், நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். और ना केवल एक बार वो प्रेरित पौलुस कहता है, कई बार इसी प्रकार कमियों के साथ उन्होंने जीवन बिताया. उसी अध्याय का 4 अध्याय का 16 पद में भी इसी प्रकार जब मैंने थिस्सलुनीके में था तब भी तुमने मेरी घटी पूरी होने के लिए एक बार क्या वरन 2 बार कुछ भेजा था. இதுல நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நான் என்ன நினைக்கிறேன், அவர் எப்படி கற்றுக்கொண்டிருப்பார்? பல நேரங்களிலே தேவன் இப்படிப்பட்ட குறைகளின் வழியாய் நடத்தும் போது பல புதிய அனுபவங்களை அவர் கொடுத்திருப்பார். அதை வைத்துதான் அவர் சொல்லுகிறார், நான் இதா இல்லப்பா, நான் ஏற்கனவே இப்படிப்பட்ட வழியிலே நான் ஆண்டவர் நடத்தியிருக்கார், நான் ஏற்கனவே ஆண்டவர் இந்த பாடத்தை எனக்கு கற்று தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. और प्रेरित पौलुस ये कहता है, मैं इस प्रकार कई बार घटियों के साथ मैं जीवन जिया हूं. इसको परमेश्वर के साथ वो फिलिपियों को लिखते समय में मैं कई बार इसके द्वारा किया हूं, इसके द्वारा मैं चला हूं, तो इसी प्रकार मैं चला गया बोलकर वो कहता है. நான் முக்கியமான ஒரு காரியத்தை இப்போது நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். बहुत महत्वपूर्ण बातों को मैं आपके सामने में बातचीत कर रहा हूं. ஏனென்றால் நவீன பிரசங்கிகள் மேடையிலே பேசுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளோ ஆண்டவருடைய ஊழியக்காரர்களோ பொருளாதார குறைவுகளோடு இருக்கக்கூடாது, அது ஒரு விதத்திலே சாபம் என்று கூட சொல்லுகிறார்கள். आज के दिन में कई सारे प्रचारक, नवीन प्रचारक जो ये कहते हैं, अगर यदि आप प्रभु के दास है या प्रभु के बच्चे हैं, आपको तो कभी कमी नहीं होनी चाहिए. उस प्रकार के उपदेशों को आजकल हम मसीहत में पाए जाते हैं. அருமையானவர்களே, பொருளாதார குறைவுகள் எல்லாமே சாபம் அல்ல. और मेरे प्रियो, आर्थिक कमी सब कुछ श्राप नहीं है. பொருளாதார குறைவு ஒரு சாபமா இருக்கலாம், ஆனால் பொருளாதார குறைவுகள் எல்லாம் சாபம் அல்ல. और आर्थिक कमी ये श्राप हो सकता है, पर हर प्रकार के आर्थिक कमी श्राप नहीं है. தேவன் தம்முடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஊழியக்காரர்களை, தான் நேசிக்கிறவர்களை சில நேரங்களிலே எப்படிப்பட்ட குறைவுகளின் வழியாய் நடத்துகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. परमेश्वर अपने बच्चों को, अपने सेवकों को इसी प्रकार की कमी की वादी में, कमी के रास्ताओं में वो चलाता है. ये हकीकत है. உண்மை என்ன, நம்ம குறைவுகளிலும் கூட அவர் நம்மை நிறைவாய் நடத்துகிறார் என்பதுதான் உண்மை. हकीकत बात ये है, हमारे कमियों में भी हमें पूर्ति करता है. वही बड़ी रुचिदायक बात है. அருமையானவர்களே, நான் உண்மையாய் சொல்லுகிறேன், பல இடங்களுக்கு நான் ஊழியத்தின் நிமித்தம் நான் அங்கேயுமாய் போகும்போது சில ஏழை விசுவாசிகள், சில நல்ல ஊழியக்காரர்களோடு தங்கும்படியான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன். நாளைக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் பொருளாதார ரீதியாய் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதையும் கூட நான் பார்த்திருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர், ஆண்டவர் எங்களை அற்புதமா நடத்துறார் பிரதர், நாளைக்கும் அப்படியே எங்களை நடத்துவார் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். मेरे प्रियो, मैं सेवकाई के निमित्त कई सारे लोगों को मिला हूं, कई सारे लोगों के साथ मैं और उनके साथ संगति करने का, उनके साथ रुकने का सौभाग्य भी मिला. उस समय में उन लोग आर्थिक स्थिति में कमी में पाए जाते हैं और कल के लिए क्या है, क्या खाएंगे, उसी प्रकार की स्थिति में भी वो लोग ये कहते हैं, परमेश्वर अद्भुत रीति से हमें चलाया है, कल भी हमें चलाएगा बोलकर वो लोग बड़ी खुशी के साथ बताते हैं. इसको मैं सुना हूं. அருமையானவர்களே, நான் சொல்லுவதை நன்றாய் கவனியுங்கள். நாம் பொருளாதார குறைவுகளோடு இருக்க வேண்டும் என்பதல்ல என்னுடைய செய்தியின் நோக்கம். ஆனால்
இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாகவும் தேவன் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறார் என்கிற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். मेरे प्रियो, मेरे विचार ये नहीं है या मेरा प्रचार ये नहीं है हम आर्थिक कमियों के साथ जिए, पर मेरा प्रचार ये है उस आर्थिक कमियों के बीच में भी हमें प्रभु चलाता है, यही हकीकत है। இந்த பாடத்தை எல்லா நிலையிலேயும் மனரம்யமா இருக்கக்கூடிய இந்த பண்பை, இந்த நல்ல பழக்கத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். हम इस प्रकार के एक रहस्य को, एक अद्भुत बातों को हम लोग संतुष्टि के साथ जीना सीखना, हम भी सीख जाना चाहिए, हमारे बच्चों को भी सिखाना चाहिए। ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? இல்லாதவைகளை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்க செய்வது பிசாசுனுடைய தந்திரம். एक बात को आप जान जाइएगा, जिस बात नहीं है उसके बारे में तलाश करना, उसके लिए हम बाट जोकना, ये एक शैतान का एक चालाकी है। ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் செய்கிற நன்மைகளுக்காக, தந்திருக்கிறவர்களுக்காக நன்றியுணர்வோடு துதிக்கிறவர்களாய் இருக்கிறார். पर परमेश्वर के बच्चे वो है जो परमेश्वर ने दिया है उसको देकर धन्यवाद करने वाले हैं परमेश्वर के बच्चे। வேதத்திலே இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை கூட கவனிங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் एक और उदाहरण को भी मैं बताना चाहता हूँ। रोमियो की किताब 15 अध्याय में हम उस बात ரோமர் 15:26 கவனிங்கள். 15:26 रोमियो के 15 का 26वां पद। 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அது தவறு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அது என்னவென்றால், அப்போஸ்தலர், அதாவது எருசலேமில் இருந்ததான அந்த வசனம் தெரிந்தால் வாசியுங்கள். எருசலேமில் இருந்ததான பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர் ரோமியோ அப்போஸ்தலர் ஐ திங்க் அந்த வசனத்திலே வருதுனே 26 15-26 क्योंकि ரோமர் 15-26 இருக்குனே நீங்க சொல்ல வர்றது. கரெக்ட்டா, ரோமர் 15-26 கரெக்ட்டா? அப்போஸ்தலர், ஐ அம் சாரி, யா கரெக்ட்டா? ரோமர் 15:26 நாம் அங்கே பார்க்கிறோம். रोमियो 15 अध्याय का 26वां पद में हम उस बातों को हम देखते हैं। மக்கதோனியாவிலும் அகேயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். क्योंकि मकदूनिया और अखाया के लोगों को ये अच्छा लगा कि यरूशलेम के पवित्र लोगों में निर्धनों के लिए कुछ चंदा करें। அதுல தெளிவா இருக்கிறது பார்க்கிறோம். poor among the saints in Jerusalem அப்படின்று. यरूशलेम के पवित्र लोग और निर्धन बोल के स्पष्ट रूप से लिखा। அவர்கள் பரிசுத்தவான்கள் தான், ஆனாலும் கூட தரித்திரத்திலே இருந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். वो लोग पवित्र लोग तो है, पर वो लोग कमियों के साथ वो लोग रहते हैं, इस बात को हम यहाँ पे देखते हैं। தயவு செய்து இந்த பாடம் மிக மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் பவுல் அதை சொல்லுகிறார், நீங்கள் நான் குறைவிலே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீர்கள், ஆனால் நான் ஏற்கனவே இப்படிப்பட்ட குறைவுகளிலே இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆகையினாலே நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்க வந்து கொடுத்தீங்க, நான் சந்தோஷப்பட்டேன், ஆனாலும் கூட நான் ஏற்கனவே கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏனென்றால் இந்த மனரம்யமா இருக்கிற பாடத்தை, திருப்தியா இருக்கிற அந்த மனநிலை நான் உடையவனா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். तो इसलिए प्रेरित पौलुस ये कहता है फिलिपियों से, आप लोग मैं कमियों के साथ रह रहा हूं, इसलिए आपने आर्थिक जो सहायता राशि हमारे लिए भेजा है, पर उसके पहले ही उस कमियों के साथ रहना सीख गया हूं, उस कमियों के साथ कैसे रहना मुझे पता है, तो इसलिए मेरे लिए कोई अचंभे की बात नहीं है बोलकर वो यहाँ पे प्रेरित पौलुस कहता है। மூன்றாவது முக்கியமான காரியம், நாம் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். तीसरी बात है संतुष्टि के साथ जीना सीखना है। நமக்கு பல தேவைகள் இருக்கலாம், हमारे लिए बहुत सारी आवश्यकताएं हो सकती है। என்றைக்கு நமக்கு பல தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். हमेशा हमारे लिए आवश्यकताएं तो जरूर रहेगा।
ஆண்டவர் நமக்கு அதை தரும்போது நன்றியுணர்வோடு நாம் அவரை துதிக்க வேண்டும். जब वो पूर्ति हो जाता है और धन्यवाद के साथ परमेश्वर को धन्यवाद करना चाहिए। ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுத்து நாம் மகிழ்ச்சியை இழந்து விடக்கூடாது. पर हम शैतान को जगह देकर उस खुशी को हम खोना नहीं चाहिए। நான்காவது ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். चौथी बातों को मैं बताना चाहता हूँ। பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். फिलिपियों 4 अध्याय का 8वां पद। கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவேளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவேளோ, நீதி உள்ளவைகளவேளோ, கற்புள்ளவைகளவேளோ, அன்புள்ளவைகளவேளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவேளோ, புண்ணியம் எதுவோ புகழதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். इसलिए है भाइयों, जो बातें सत्य है और जो बातें आदरणीय है और जो बातें उचित है और जो बातें पवित्र है और जो बातें सुहानी है और जो बातें हैं मनभावनी है, अर्थात जो भी सद्गुण और प्रशंसा की बातें हैं उन पर ध्यान लगाया करो। அதை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற விளைவுகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். इन सब बातों को बताने के बाद 9वां पद में क्या कहता है? जो बातें तुमने मुझसे सीखी और ग्रहण की और सुनी और मुझ में देखी उन्हीं का पालन किया करो, तब परमेश्वर की शांति का सोता तुम्हारे साथ रहेगा। அருமையானவர்களே, சிந்தனை வாழ்விலே தூய்மையை காத்துக் கொள்ளுதல் நான்காவது. चौथी बातें ये preserving purity in thought life. और चौथी बात यह है विचार के जीवन में पवित्रता को बनाए रखना। முக்கியமான காரியம் இது. बहुत बहुत महत्वपूर्ण बातें हैं। அதாவது எண்ணங்கள் நாம் தூய்மையா இருக்கும்போது, தூய்மையா இருந்தால் நம்முடைய சொற்களும் செயல்களும் கூட தூய்மையாய் மாறிவிடும் என்று ஒரு தேவ மனிதன் சொல்லி இருக்கிறார். एक प्रभु के दास ने कहा है, यदि हमारे विचार यदि अच्छा है तो हमारी बोली वाणी भी एक अच्छा हो जाएगा बोलकर उन्होंने कहा। அருமையானவர்களே, இது மிக நடைமுறையானது. பல நேரங்களிலே நாம் ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை இழந்து போறதுக்கு காரணம் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் கரைபட்டு போயிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. कई बार परमेश्वर ने जो दिया है उस आनंद को खो जाने का कारण ये है हमारे विचार में जो गड़बड़ी हो जाता, हमारे विचार में कलंक लग जाता है। இதை குறித்து நாம் மிகுந்த கவனத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். इसलिए इन बातों में बहुत बहुत सावधानी रहना चाहिए। இந்த சிந்தனைகளை பற்றி நான் சொல்லும்போது ஒரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன். இதை குறித்து நான் அதிகமாய் இப்போது பேசி நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. இருந்தாலும் தேவையற்ற காரியங்களை, செய்திகளை கேட்பதை தவிர்க்க வேண்டும். ये विचार के बारे में जब मैं कहते समय में और कैसे उससे हम अलग हो सकते हैं, अनावश्यक बातें हैं उसको हम ना सुनना चाहिए। அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய சிந்தனைகளை கரைப்படுத்தி விடுகிறது. जो वो उस प्रकार की बातें हमारे विचारों को कलंक कर देता है। சிந்தனைகள் கரைப்பட்டால் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுவோம். हमारे विचार यदि कलंकित हो जाता है, हमारा आनंद को भी है ना खो जाते हैं। ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், காது குப்பை தொட்டி இல்லை என்று சொல்லி சொன்னார். एक प्रभु के दास ने ये बोला है, हमारा कान एक कचरा का कूड़ादान नहीं है। எல்லாம் சொல்வதெல்லாம் கேட்கிறதற்கு அல்ல காது. और जो कुछ जो सुनाई पड़ती है सब सुनने के लिए हमारा कान नहीं है। ஒருவருக்கு விரோதமான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை எல்லாம் வந்து ஒரு கதையாய் அவர்கள் தூங்கும் போது தூக்கத்திலேயே அதை நிறுத்திவிட வேண்டும். अगर यदि मान के चले किसी भाई के विरोध बारे में यदि कोई आकर आपसे जो अनावश्यक बातें, नाचाने वाली बातों को आपसे कह रहा है, शुरू कर रहा है, शुरुआत में ही उसको रोक देना चाहिए। ஆகையினால்தான் நான் சொன்னேன், ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், நாம் அதை இழந்து விடக்கூடாது. तो इसलिए मैं पहले से कहा हूं, परमेश्वर हमारे लिए आनंद देता है, खुशी देता है, पर हम उसको खोना नहीं चाहिए। சிந்தனைகள் என்று சொல்லும் போது இதயத்துக்கும் தொடர்பு உண்டு,
நீதிமொழிகளை நாம் எப்படியா வாசிக்கிறோம் அல்லவா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். वो विचार है हमारे शरीर के हर एक हमारे मन को भी जो संबंधित रखता है। इसलिए नीति वचन में कहता है अपने विचारों को सुरक्षा कर, तभी तो जो धर्म की नदियां आपसे बहेगी बोलकर हम पढ़ते हैं। அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, புறப்படுகிற இதயத்தை, இயேசு சொன்னார்லவா, இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் அப்படின்னே ஆரம்பிக்கிறார். பொல்லாத சிந்தனைகள் புறப்படுறது அங்கேதான் புறப்படுது. அதுக்கு பிறகுதான் அது நம்மை தீட்டுப்படுத்துது. மறந்துடக்கூடாது. ஆகையினாலே நாம் அதை கவனமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். So इसलिए हमारे विचारों से, हमारे मन से प्रभु यीशु मसीह ने भी ऐसा ही शुरू किया है। हमारे मन से जो गंदी गंदी बातें हैं, विचार है, निकलती है बोलकर वो कहता है। So इसलिए उन बातों से हमें अपने आप को सुरक्षा करना चाहिए, सुरक्षित रखना है। அருமையானவர்களே, ஆண்ட கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நம்முடைய சிந்தனைகள் தூய்மையான எண்ணம் உள்ளவங்களாய், சிந்தனை வாழ்விலே நான் தூய்மையாய் இருக்க வேண்டும், தூய்மையை காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर में आनंदित रहने के लिए हमारे विचार के जीवन में पवित्रता को बनाए रखना है। पवित्रता में हम सावधानी बरतना चाहिए। நான் இந்த குறிப்பிலே அதிகமான நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஆகையினாலே 5வது குறிப்புக்கு முக்கியமான ஒரு குறிப்பை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். और इन चौथी बातों में ज्यादा समय न लेते हुए और 5वीं बातों में मैं आपको ले जाना चाहता हूं। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை முடிந்தால் நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், வேத புத்தகம் இருந்தால். अगर बाइबल है तो मेरे साथ निकाल लीजिएगा फिलिपियों की 3रा अध्याय 18வது வசனம் முதல் 21 வரை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 18 முதல் 21 வரை. 18 से लेकर 21 तक मैं पढ़ता हूं, आप लोग ध्यान से देखिए। ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். क्योंकि बहुत से ऐसे चाल चलते हैं जिसकी चर्चा मैंने तुमसे बार बार की है, और अब भी रो रो कर कहता हूं कि वे अपने चाल चलन से मसीह के क्रूस के बैरी हैं। उनका अंत विनाश है, उसका ईश्वर पेट है। वे अपने लज्जा की बातों पर घमंड करते हैं और पृथ्वी की वस्तुओं पर मन लगाए रहते हैं। पर हमारा स्वदेश स्वर्ग पर है, और हम एक उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के वहां से आने का बाट जोक रहे हैं। वह अपनी शक्ति के उस प्रभाव के अनुसार जिसके द्वारा हम सब वस्तुओं के अपने वश में कर सकता है, हमारे दीनहीन देह का रूप बदलकर अपनी महिमा की देह के अनुकूल बना देगा। நன்றாய் கவனியுங்கள். ध्यान से सुनिए। 2 கூட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 प्रकार की झुंड को यहाँ पे हम देखते हैं। முதலாவது மெஜாரிட்டி குரூப், बहुतायत का जो बहुमत की एक झुंड है। அவர்களை குறித்து பவுல் இப்படி சொல்லுகிறார், அவர்கள் பூமிக்கு எடுத்த தேவைகளை, பூமிக்கு எடுத்த காரியங்களை மையமாய் வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கையை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். यहाँ पे उन लोगों के बारे में जो पौलुस कहता है, ये संसार की चीजों को और केंद्रित करते हुए अपना चाल चलन में चलते हैं बोलकर पौलुस कहता है। ஆனால் நாங்கள் ஸ்மால் குரூப், சின்ன கூட்டமா இருந்தாலும் நாங்கள் பூமிக்கு எடுத்தவைகளை குறித்த சிந்தையோடு இல்லாதபடி நித்தியத்துக்கு எடுத்த சிந்தையோடு அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். और पर पौलुस ये कहता, हम तो छोटे झुंड है, पर छोटे झुंड हम इस संसार की चीजों पर मन ना लगाते हुए हम उस स्वर्गीय के वस्तुओं पर हम मन लगाकर हम बाट जोकते हैं बोलकर यहाँ पे कहता है।
ஐந்தாவது முக்கியமான குறிப்பு, அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? anticipating the return of Christ. கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள், நம்பிக்கையோடு எதிர்பார்த்தார்கள். और पांचवी बातें ये है प्रभु में आनंदित रहने के मुख्य और रहस्य की बात ये है, प्रभु यीशु मसीह का दूसरे आगमन की उम्मीद रखते थे। இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமானது. இனி और इसके बाद जो मैं कहने जा रहा हूं वो बहुत बहुत महत्वपूर्ण बातें हैं। அவர்கள் எப்படி எதிர்பார்த்தார்கள் தெரியுமா? वो लोग कैसे बाट जोगते थे? எல்லா பிரச்சனைக்கும் முடிவான தீர்வாக கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்தார்கள். हर प्रकार की समस्या का अंत को प्रभु यीशु मसीह के दूसरे आगमन को बाट जोगते थे। நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் முடிவான தீர்வு இங்க அல்ல, பரலோகத்தில் என்பதனாலேதான் அவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவான தீர்வாய் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்தார்கள். और हर समस्याओं का अंत इस संसार में नहीं है, सो इसलिए स्वर्ग में ही प्रभु यीशु मसीह के दूसरे आगमन को बाट जोगते हुए हमारी समस्या के अंत वहां होगा बोलकर बाट जोगते थे। அருமையானவர்களே, நம்முடைய முடிவான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. हमारा आखिरी हमारा जो आगमन की जो बाट जोगते रहना ही हमारा एक भरोसा है, हमारी आशा है। அந்த 21வது வசனத்தை கவனியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? 21वां पद को देखिए, वो क्या कहता है? அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். अपनी शक्ति के उस प्रभाव के अनुसार जिसके द्वारा वह सब वस्तुओं को अपने वश में कर सकता है, हमारे दीनहीन देह का रूप बदलकर अपनी महिमा की देह को अनुकूल बना देगा। ஏன் இது அற்பமான சரீரம்? क्यों इस प्रकार के जो अर्प जो हमारा शरीर है, देह இந்த சரீரத்திலே வியாதி உண்டு. इस शरीर में तो बीमारी है, இந்த சரீரத்திலே வேதனைகள் உண்டு. इस शरीर में तो कमजोरी है, இந்த சரீரத்திற்கு அழிவு உண்டு. इस शरीर तो नष्ट होने वाली है। அப்படி இருக்கிறதுனால தான் இதை அற்பமான சரீரம் என்று அவர் சொல்லுகிறார். और इसलिए वो कहता है जो हमारा देह तो एक अर्प चीज है बोल के, हल्की चीज है बोल के वो कहता है। எனக்கு இதை சொல்லும்போது ஒரு சம்பவம் எனக்கு நல்லா நினைவு வருகிறது. जब मैं इसको कहते समय में ये एक घटना मेरे लिए याद आ रही है। ஒரு அடக்க ஆராதனை கலந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தேவ மனிதர் ஒருவர் இறந்து போனார். அவருடைய அடக்க ஆராதனையிலே நான் கலந்து கொண்டேன். एक प्रभु के दास प्रभु में सो गए थे, उसका अंतिम संस्कार में भाग लेने का जो मौका मिला। அது ஒரு பிரசித்தி பெற்ற கல்லறை தோட்டத்திலே நடந்தது, சிமெட்ரி। और एक प्रसिद्ध कब्रिस्तान में उस प्रकार की वो अंतिम संस्कार की आराधना हुई। அந்த அடக்க ஆராதனை முடிந்த பிறகு उस अंतिम संस्कार आराधना होने के बाद அங்கே இருந்த ஒரு தேவ மனிதர், அங்கே இருந்ததான ஒரு ஊழியர் ஒருவர் சொன்னார், நீங்கள் வந்திருக்கிற அந்த கல்லறை தோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றதான ஒரு கல்லறை தோட்டம், இங்க இன்னும் பல தேவ மனிதருடைய கல்லறைகள் இங்கே இருக்கிறதுன்னு சொன்னார்। और वहां पे आए हुए प्रभु के दासों में से एक जन ने इस प्रकार कहा, आप लोग जहां खड़े हैं ये कब्रिस्तान बहुत प्रसिद्ध कब्रिस्तान है, क्योंकि बहुत प्रसिद्ध प्रभु के दास लोगों का कब्रिस्तान भी यहाँ पे पाया जाता है। நீங்கள் எப்பொழுதும் இங்கே வர முடியாது, ஆகையினால் அதையும் கூட நீங்கள் பார்த்து விட்டு செல்லுங்கள்னு சொன்னார்। आप लोग हमेशा इस कब्रिस्तान में कब्रिस्तान की जगह में तो नहीं आ सकते, इसलिए आप लोग भी उनके कब्रिस्तान को भी देख के जाइए बोलकर उन्होंने कहा। உடனே நாங்கள் அந்த அவரோடு கூட அந்த பக்கத்தில் இருந்த அந்த கல்லறைகளை பார்த்து கொண்டே சென்றோம்। और उसके बाद हम उनके साथ वहां के जो कब्रिस्तान था उसको देखते देखते गए। அதிலே ஒரு கல்லறை என்னை மிகவும் அதிகமாய் கவர்ந்தது। और वहां पे एक कब्रिस्तान को देखे थे, बहुत मेरे लिए
रुचिदायक बनी। ஆண்டவருக்காக பல பாடுகளை தன்னுடைய சரீரத்திலே பட்டு சரீரத்திலே கஷ்டப்பட்டு கடைசியாய் தேவனுக்காய் மரித்த ஒரு தேவ மனிதன் அவர். वो प्रभु के दास ऐसा दास है जो परमेश्वर के लिए बहुत दुखों को और रोगों को कष्ट को सहते हुए और परमेश्वर में सोया हुआ एक प्रभु के दास है। நான் பல கல்லறைகளிலே பல வாசகங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நாமும் கூட பார்த்திருப்போம் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி பல வாசகங்களை நாம் பார்த்திருப்போம். और हम लोग कई प्रकार की जो वचनों को वहां पे हम देखते हैं, शब्दों को हम देखते हैं, हमेशा अक्सर ये लिखे रहता है अच्छी कुश्ती लड़ चुका हम बोलकर कई बार हम उसको देखे हैं। ஆனால் அந்த கல்லறையிலே காணப்பட்ட வாசகம் ஆச்சரியமா இருந்தது, எனக்கு மிகுந்த ஆறுதலா இருந்தது. என்னென்றால் மேலிருந்து கீழே சாய்வாக அந்த கல்லறை இருந்தது. மேல இருந்து கீழே வரை எழுதியிருந்தாங்க, நோ மோர் டஸ்ட், no more hungry, no more pain, no more sorrow. இனி துக்கம் இல்லை, இனி வேதனை இல்லை, இனி பசி இல்லை, இனி தாகம் இல்லை என்று சொல்லி மேலிருந்து கீழே வரை எழுதி. उस जो दफनाया गया उस खबर को देखते ही मेरे लिए इसलिए अचंभा लगा, उसमें जो लगी हुई उस पत्थर में ये लिखा गया था, और इसके बाद ना दुख है, इसके बाद ना भूख है, इसके बाद ना कोई कमजोरी है, इसके बाद ना कोई जो कमी है बोलकर उसमें लिखा था। அருமையானவர்களே, உண்மையான கிறிஸ்தவத்தை அது நமக்கு காட்டுவதா இருந்தது. ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. मेरे प्रियो, जो सच्चा मसीहत को वो शब्दें दर्शाती है। ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் படிக்கிறோம் அல்லவா, தேவன் இனி இனி என்கிற அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நாம் கூட எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 7:16-17. வெளிப்படுத்தல் 7:16-17. और इसलिए हम पढ़ते हैं प्रकाशित वाक्य 7वां अध्याय का और 16 और 17 पद। இவர்கள் இனி பசியுடையதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். प्रकाशित वाक्य 7वां अध्याय का 16 और 17 पद। वे फिर भूखे और प्यासा ना होंगे और ना उन पर धूप ना कोई तपन पड़ेगा, क्योंकि मेमने के जो सिंहासन के बीच में है उसकी रखवाली करेगा और उन्हें जीवन रूपी जल के सोतों के पास ले जाया करेगा, और परमेश्वर उनकी आंखों से सब आंसू पोंछ डालेगा। இதைத்தான் 21:4 வசனத்திலையும் கூட நாம் படிக்கிறோம். 21:4 வெளிப்படுத்தல். और इसी कोई पदों को 21वां पद 4था पद में भी हम पढ़ते हैं। அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பின. वह उनकी आंखों में से सब आंसू पोंछ डालेगा, और इसके बाद मृत्यु ना रहेगी, ना शोक, ना विलाप, ना पीड़ा रहेगी, पहली बातें जाती रहें। ரெண்டு காரியங்களை நான் முக்கியமா இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நோ மோர், இனி. और मैं दो बातों को मैं कहना चाहता हूं। पहली बात, इसके बाद। இரண்டாவது, கண்ணீர் யாவை, ஆங்கில இப்படியா இருக்கிறது, God will wipe away every tear from their eyes. और दूसरी बात यह है, और सारे आंसुओं को पोंछ डालेगा। அருமையான ஒன்றை மறந்து விடக்கூடாது. தேவன் அப்படி என்றால் இங்கே நம்முடைய கண்ணீரை துடைப்பதில்லையா? துடைக்கிறார். தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்காவிட்டால் நாம இப்போது நாம் ஆண்டவருக்காக நாம் வாழ முடியாது. தேவன் கண்ணீரை துடைக்கிறார். ஆனால் எல்லா கண்ணீரையும் துடைக்கிற இடம் இங்கே இல்லை, அங்கே. मेरे प्रियो, इसका मतलब ये नहीं है इस संसार में हम जी रहे हैं, इस समय में हमारे आंसुओं को परमेश्वर नहीं पोंछता है क्या? पोंछता तो है, पर सारे आंसुओं को यहाँ नहीं पोंछता है। हमारे सब आंसुओं को पोंछने की जगह यहाँ नहीं है, वो स्वर्ग में है। ஆகையினால்தான் நான் சொன்னேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவான தீர்வாய் அவர்கள் கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையான வருகை மேல் நம்பிக்கையோடு எதிர்பார்த்தார்.
सो इसलिए मैं पहले कहा था, हर प्रकार की समस्याओं का अंत और समाधान जो प्रभु यीशु मसीह के दूसरे आगमन की बाट जोकते थे। நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பது என்றால் என்ன? आशा के साथ बाट जोकने का मतलब क्या है? ரோமர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் ரோமர் रोमियो 7वां अध्याय ரோமர் का ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். रोमियो 8वां अध्याय का 11 पद। அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன அருமையான வசனம் பாருங்க. எப்படி நாம எப்படி, அதாவது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். எப்படி இயேசுவை உயிரோடு எழுப்பினாரோ அப்படியே நம்மையும் கூட மகிமையோடு கூட நம்மை உயிர்ப்பிப்பார் என்கிற அந்த காரியத்தை அவர் இங்கே சொல்லுகிறார். यहाँ पे प्रेरित पौलुस ये कहता है और 8वां अध्याय के 11 पद में, यदि उसी की आत्मा जिसने यीशु मसीह के मरे हुए में से जिलाया तुम में बसा हुआ है, तो जिसने मसीह को मरे हुए में से जिलाया वह तुम्हारे नश्वर देह को भी अपनी आत्मा के द्वारा जो तुम में बसा हुआ है जिलाएगा। यानी यीशु मसीह को जो मरे हुए में से जिलाया वही आत्मा आपको भी जिलाएगा, यही पौलुस कहना चाहता है। அதுதான் நம்முடைய மகிமையான நம்பிக்கை. यही हमारे एक भरोसामय महिमामय एक आशा है। அங்கேதான் நாம் உயிர்த்தெழுதலிலே தான் நான் அந்த மகிமையான சரீரத்தில் தான் நாம் சொல்ல முடியும், நோ மோர், நோ மோர் சுகர், நோ மோர் பிரஷர், நோ மோர் கொலஸ்ட்ரால், இல்லையா? सो उस महिमामय शरीर में ही हम ये कह सकते हैं, इसके बाद ना हमारी कोई कमजोरी है, ना शुगर की बीमारी है, ना बीपी की बीमारी है। तभी महिमामय शरीर में भी कह सकते हैं, पर इस शरीर में नहीं है। நீங்க இப்ப நினைக்கலாம் என்னடா டாக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. आप ये सोचेंगे ये डॉक्टर क्या कह रहे हैं। அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் சுகரை சுகப்படுத்துகிறார், பிரஷரை சுகப்படுத்துகிறார், கொலஸ்ட்ராலை சுகப்படுத்துகிறார், தைராய்டை சுகப்படுத்துகிறார். ஆனால் எல்லாருக்கும் அல்ல. அது யதார்த்தமான உண்மை. मेरे प्रियो, हकीकत सच्चाई ये है, आज भी परमेश्वर शुगर की बीमारी को ठीक करता है, बीपी की बीमारी को ठीक करता है और जो थायराइड की बीमारी को ठीक करता है, पर सबके लिए नहीं है। சரீர மீட்பு இனி வரப்போகிறதா இருக்கிறது. சரீர மீட்பு, சரீர விடுதலை என்கிறது நமக்கு இனிதான் வரப்போகிறதா இருக்கிறது. ये हमारे शारीरिक छुटकारा आने वाले दिनों में ही होगा। ஆகையினாலே ஆண்டவருடைய வருகை நாம் எதிர்பார்ப்பது எப்படி எதிர்பார்க்க வேண்டும்? எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட நாம் அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்குகிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். अगर मेरे प्रियो यीशु मसीह के दूसरे आगमन को और उस उम्मीद के साथ, उस आशा के साथ यदि हम बाट जोगते रहें, तभी तो उस महिमामय उस दूसरे आगमन को हम उस महिमा के साथ, उस आनंद के साथ हम प्रवेश करेंगे। பவுல் தனது வாழ்க்கை தத்துவத்தை இப்படியாய் சொல்லுகிறார், சுருக்கமாய் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் அல்லது கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு ஆதாயம். और इसलिए प्रेरित पौलुस ये कहता है मैं कि जो मसीह मेरे लिए जीवित रहना, मरना लाभ है बोल के कहता है। பவுலுடைய வாஞ்சை எல்லாம், ஆண்டவரே மரணமானாலும் சரி ஜீவனமானாலும் சரி என்னுடைய சரீரத்திலே நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே, அதுவே அவருடைய வாஞ்சை. அப்படிதான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். पौलुस की इच्छा ये है, चाहे मृत्यु हो, चाहे जीना हो, चाहे कुछ भी हो, मेरे शरीर के द्वारा आपका नाम महिमा होना चाहिए, यही इच्छा है बोल के फिलिपियों 1 अध्याय में प्रेरित पौलुस कहता है। ஆகையினாலே அவருக்குள்ளே இருந்த அந்த மகிழ்ச்சியை யாரும் எடுத்து போட முடியவில்லை. सो इसी आशा के साथ रहने वाले पौलुस के जीवन से उस आनंद को कोई भी छीन नहीं सकता। ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், தேவன் மரணத்தை விட வல்லமை உள்ளவர் என்பதனால் ஒரு கிறிஸ்தவனின் களிப்பை அல்லது மகிழ்ச்சியை எதை கொண்டும் அளிக்க முடியாது.
सो प्रभु के दास इस प्रकार कहा है, परमेश्वर मृत्यु से भी बढ़कर सामर्थ्य परमेश्वर है। इसलिए एक व्यक्ति के जीवन से और आनंद और खुशी को कोई भी मिटा नहीं सकता। நெகேமியாவில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டல்லவா, அந்த ஒரு வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியா இருக்கும், the joy of the Lord is your strength. और नेहमिया में एक अच्छा सुंदर शब्द ये है, परमेश्वर में रहना ही बड़ी खुशी और आनंद है। प्रभु में रहना ही நெகேமியா खुशी और बल है। நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே இப்படியா இருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். और नेहमिया की किताब 8वें अध्याय के 10वें पद में, प्रभु में रहना ही मेरा बल है। அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்திலே நாமும் கூட ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, எவ்வளவு காலம் எங்களுக்கு இந்த பூமியிலே இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இருக்கிற நாட்களிலே கர்த்தாவே உமக்குள்ளே நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து விடுவோமா? मेरे प्रियो, इस संध्या के समय में हम इस संसार में कितने दिन जी रहे हैं हमें नहीं मालूम, पर फिर भी हम परमेश्वर से ये कहें, हे प्रभु, मैं पूरे अपने आप को समर्पित करता हूं, मैं अपने आप को आपके हाथों में देता हूं बोलकर अपने आप को समर्पण करें। சிறிதோ பெரிதோ ஆண்டவரே, என்னுடைய கையிலே தந்திருக்கிற பணி எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, நான் அதை மகிழ்ச்சியோடு செய்து நிறைவேற்ற ஆண்டவரே எனக்கு கிருபை தார். அர்ப்பணிப்போமா? चाहे छोटा हो चाहे बड़ी सेवा हो, जो हमारे पास हाथों में दिए गए उस सेवा को बड़ी खुशी और आनंद के साथ पूरा करने के लिए मेरे लिए कृपा करिए बोलकर हम प्रभु के सामने अपने आप को समर्पण करें। தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். परमेश्वर उसी प्रकार की कृपा से हमें हर एक को प्रभु चलाए हैं। परमेश्वर आपको आशीष करें। थैंक यू। धन्यवाद। தேங்க்யூ அண்ணா. அருமையான வார்த்தையை இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியில் நீங்க கடந்து வருவதற்காக செய்தி கொடுத்தீங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக 5 காரியங்களை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. உண்மையிலே ஆண்டவர் எங்களோட பேசியிருக்கிறார். progressing towards the goal, seeking the rest in God's presence, மனரம்யமாய் வாழ்தல், prospering in purity and life, anticipating Christ's return. இந்த 5 காரியங்கள்ல நாங்கள் வளர்ந்து அதுல இருப்போம். நம்ம இப்பொழுது अभी हम प्रार्थना में जाएंगे. हमारे बीच में भाई झांसी से मोहन राज भैया, यूपी झांसी से हम प्रार्थना में अगुवाई करें।